श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद्गुरुपरम्परायै नमः। நேத்தி சார்வாகன் வியாப்தி கிரகணமே சித்திக்காது, அதனால நீ அனுமானம் ஒரு பிரமாணம் இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டான். அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிச்ச, இதெல்லாம் நீ எதை சொல்றியோ அதெல்லாம் கூட அனுமானத்தினாலதான் நீ சொல்ல முடியும். அதனால அபாவ அனுபவம், அந்த அனுபவத்தை கொண்டுதான் சொல்லணும். அதனால அனுமானம், நாங்க தர்க்கத்தை சொல்லி அனுபவ தர்க்கம் கேட்போம், நீ அனுபவ தர்க்கம் சொல்லணும், அதெல்லாம் உன்னால முடியாது. ஆகவே சமாதானம்ன்றது அனுமானத்தை கொண்டுதான் நீ சாதிக்கும்படியா இருக்கும். அதனால அனுமானம்ன்றது பிரமாணம் தான் அப்படின்னு பிரதிபந்தியா சொன்ன. அதுக்கு அவங்க கேட்டானா, நீ பிரதிபந்தி தான் சொல்ற, ஆனா சாட்சாத் சமாதானம் என்ன அத சொல்ல அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு நேற்று குட்டியா ஒரு சோகம் மட்டும் கூட கிருஷ்ணன் சுவாமி இவர் மகா தார்க்கிக சொன்னார். மகா தார்க்கிக சிம்மமாப்போடவே அற்புதமா பதில் சொல்லுவேன், நிறைய சொல்ல போறேன், எல்லாத்துக்கும் நீ நிதானமா கவனமா கேளு அப்படின்னு விட்டுறேன். இப்ப அந்த கவனமா கேளுன்னு பார்க்கிறோம், அதை இந்த ஸ்லோகத்தினால சொல்ல போறேன். நீ என்ன கேட்ட, பலமுறை பார்த்து வியாப்தி கிரகம் வராது, வியாப்தியானது கிரகிக்க முடியாது, எத்தனை தூமகா தத்திர மன்னிகையும் கிரகிக்கவே முடியாது. அது ஏன்னாக்க இந்த வியாப்தியம் குறைஞ்ச தேசத்துல இருக்கக்கூடிய வியாப்தியம் தொகை, அதிக தேசத்துல இருக்கக்கூடியது வியாபகம் நெருப்பு. இது ஒரு இடத்துல முடியாது. நீ மடப்பள்ளின்னு சொல்லுவேன், ஆனா மடப்பள்ளி மட்டும்தான் இருக்கா, எவ்வளவோ இடங்கள்ல இருக்கு, அது அனந்தமா இருக்கு. அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தேகம் வரலாமே, இங்கெல்லாம் நெருப்பு இருக்கு புகை இருக்கு சரி, ஆனா சில இடத்துல நெருப்பு இல்லாம கூட புகை இல்லாமே, புகை இருக்கலாமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையோ. அதனால பலமுறை பார்த்ததுனாலேயே ஒரு இடத்துலயே பலமுறை நான் பார்த்தேன். அதனால இங்க வியாப்தி கிரகணம்ன்றது வரும்னு நான் சொன்னோம். அதுக்கு அவன் என்ன கேட்டான், சார்வாகன், பலமுறை நீ பார்த்தேன்னு சொன்னா கூட ஒரு இடத்துல தான் பார்த்துட்டு இருக்கேன், ஆனா பல இடங்கள்ல அந்த மாதிரி நெருப்பு இருக்கலாம் புகை இல்லாம இருக்கும், அல்லது புகை இருக்கலாம் நெருப்பு இல்லாம இருக்கலாம், அது தெரியும். அதனால இங்க இது இருக்குமே அனைத்தாக்கம் எபிச்சாரம் சொல்ற அந்த வார்த்தை. அதாவது சில இடத்துல இது அடிபட்டு கூட போகலாம், இந்த வியாப்தி எங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாம போகலாம் சில இடத்துல. அதனால வியாப்தியை எப்படி கிரகிக்க முடியும் அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அதற்கு சுவாமி என்ன பண்ற, நீ சொல்றியே எந்த விதமா நீ சொல்ற எனக்கு சொல்லு. பலமுறை பார்த்து 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 நெருப்புக்கும் புகைக்கும் ஒரு வியாப்தி கிரகிக்கிறவன் பலமுறை பார்த்த இடத்துல நீ கிரகிக்கிறியா, அதை சொல்றியா? அங்க வித்தியாசம், அங்க அடிபட்டு போகும், கிடைக்காது, சரியா இருக்காது அப்படின்னு சொல்றியா? அல்லது இல்லாத இடத்துல, நம்ம பார்க்காத இடத்துல இந்த மாதிரி புகை இருந்தும் நெருப்பு இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். பலமுறை நம்ம பார்த்த இடத்துலயே இந்த மாதிரி புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்காதுன்னு சொல்றியா? ஆனா நம்ம பார்க்காத இடத்துல இந்த மாதிரி புகை இருந்ததுன்னு நெருப்பு இல்லாம கூட இருக்கும் அப்படின்னு சொல்றேன். எந்த இடத்துல நீங்க விசாரித்து சொல்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். அதுக்கு சுவாமியே பதில் சொல்ற, பல இடத்துல பார்த்த விஷயத்துல அடிக்கடி நிறைய வாட்டி பார்த்திருப்போம், அந்த இடத்துல வியாப்தி கிரகணம் வராது, புகை இருந்தாலும் நெருப்பு இருக்காது அப்படின்னு அதை நான் சொல்றேன். பலமுறை பார்த்தா கூட அந்த இடத்துல கூட விசாரம் வரலாம், புகை உண்டு இருக்கு நெருப்பு இருக்காது அப்படின்னு வரலாம் அப்படின்னு சொன்னேனாக்கா அது வராது. ஏன் அப்படின்னா நம்ம பலமுறை பார்த்திருக்கோம், பார்த்த அப்படின்னா எப்படி தெரியுது, எத்தனை தூமாக சத்திர வண்டி அப்படின்னா தெரியுது.
எங்க புகை இருக்குமோ அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு தான் தோன்றது. ஒவ்வொரு மொழியும் அது மாதிரிதான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால அங்க ஒரு நியாயம் வருது. நகி திருஷ்டே அனுபவம் நாம திருஷ்டே பார்த்துட்டோம்னாக்கா அதுல என்ன அனுபவம் நாம பொருந்தாது என்பது கிடையாது. நேர பார்த்துட்டோம்னாக்க அதுல பொருந்தாமைன்றதே வராது. நிறைய வாட்டி சொல்லிருக்கோம். காரண பஞ்சத்துல சுவாமி சாதிக்கிற மாத்திரிக பக்தாரியா இருக்கு. கண்டபடி கொள்வாருக்கு விரோதம் இல்லை அப்படிங்கிறது. நேர பிரத்யட்சமா எதை பார்க்கிறோமோ அதை எடுத்துட்டவர்களுக்கு விரோதமே கிடையாது, விரோதமே வராது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். சர்வம் ஸ்தானே ஸ்திதம் பிரமதி பரமதாம் நேதரேஷாந்தி கிஞ்சது அப்படின்னுட்டு சாராமி. அதனால எல்லாமே சர்வம் ஸ்தானே ஸ்திதம். எதை எதை நாம சொல்றோமோ அது பிரமாணமா நம்ம பார்த்துட்டு போவோம்னாக்கா பிரத்யட்சமா எதை பார்க்கணும் அதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் அந்தந்த இடத்துல பொருத்தமா இருக்கும். ஆனா கற்பிச்சுட்டே போனோம்னாக்கா எல்லாம் விரோதமாக தான் போகும், எல்லாம் விரோதமாக தான் போகும். அயதா திருஷ்டி நிர்ணயத்து அதேஷா பீஷ்ட விப்ளவாத் அப்படின்னு தவறு. அயதா திருஷ்டி நிர்ணயத்து யதார்த்தமா பார்க்காம அயதார்த்தமா நீங்க யாரும் நிர்ணயம் பண்ணினாக்கா அப்போ அது என்ன ஆகும் தெரியுமோ, அவளுக்கு அசேஷ அபீஷ்ட விப்ளவாத் எது எது உங்களுக்கு சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது அத்தனையும் போயிடும். அதனால நதி திருட்டே அனுபவம் நாம நேர பார்த்த விஷயத்துல அனுபவத்தி என்றதே வராது, பொருந்தாமைன்றதே வராது, பொருந்திதான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீ என்ன சொன்ன, நிறைய வாட்டி நாங்க பார்த்துட்டு இருக்கோம், நிறைய வாட்டி பார்த்துதான் எத்தனை தூணகா பத்திரவணின்னு வருது. அந்த இடத்துல கூட உங்களுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னாக்கா நிச்சயமாக நாம பார்த்துட்டு இருக்கோம், நிச்சயமா பார்த்துட்டு இருக்கிற விஷயத்துல உனக்கு சந்தேகம் வந்ததுன்னாக்கா சம்சயாத்மா வினஷ்யதி. சந்தேக பிராணி என்னைக்கும் அழிவுதான். வினஷ்யதி நாசத்தை அடைஞ்சிடும். ஏன்னா அது ஸ்பஷ்டமா நம்ம பார்த்திருக்கோம், பார்த்த விஷயத்துல இது மாதிரி வராது அது, அதனால அது தவறு. சரி, இது என்னது இது, நீ நான் சந்தேகப்பட்டேன்னு சொன்னாக்கா நீ நாசாப்படுவேன்னு சொல்றியே, சந்தேகாத்மா உனக்கு சாபம் கொடுக்கறியே. சுவாமி ஸ்லோகமாவே எழுதுற பிரதிமானந்த சுவாமி, உத்தரம் து உச்சதாம் பிரம்மன் மா ஷப்பத்துவம் உதாகிரகா, ஆக்கிரகத்தை வச்சுட்டு மா ஷப்ப என்ன சபிக்காத அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு பதில் சொல்ற இவரு சமாஸ்வசி பிரம்ம ரிஷி, நீ பிரம்ம ரிஷி, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோ, ஆஸ்வாதப்படுத்திக்கோ, நாங்க சபிக்கிறத நாங்க உங்களை. அதுக்கு இப்ப உதாரணம் கேட்கிறேன், உதாரணம் காமிக்கிறாரு சுவாமி. ஒருத்தன் சாப்பிடுறான், நித்தியப்படி சாப்பிடுறான். ஏன் நித்தியப்படி சாப்பிடுறான், நித்தியப்படி ஏன் சாப்பிடுறான் அப்படின்னாக்கா, இல்ல நீ தான் சாப்பிடுறேன் நானும் தான் சாப்பிடுறேன் அப்படின்னு என்ன நித்தியப்படி ஏன் சாப்பிடுறேன், எப்படி சாப்பிட்டேன், எதுக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு உனக்கு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு பதில் சொல்லணும். நித்தியப்படி சாப்பிட்டு இருக்கோம், எல்லாரும் சாப்பிடாம இருக்க முடியாது, அதனால நித்தியப்படி சாப்பிட்டு இருக்கோம். உபவாசம்னா கூட அடுத்த நாள் பலனை பண்ணிடுவோம், அந்த மாதிரிதான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அனிஷ்ட நிவர்த்தி, இஷ்ட பிராப்தி, இதான் முக்கியம். என்னுடைய அனிஷ்டம் போகணும், இஷ்டம் கிடைக்கணும், அதுதான். அதாவது முன்னாடி பிரசாதம் இருக்கு, அந்த பிரசாதத்தை நான் சாப்பிடுறேன். எதுக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா என்னுடைய பசி போகணும், அந்த மாதிரி திருப்தி வரணும், பசியும் போயிடுச்சு திருப்தியும் வந்துடணும், திருப்தியா சாப்பிட்டேன், வயிறு நிறைஞ்சிடுச்சு, இனிமே இன்னும் 6 மணி நேரத்துக்கு எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்போ தன்னுடைய பசியும் நிவர்த்தி ஆகுது, திருப்தியும் அவனுக்கு கிடைச்சிடுச்சு. இந்த போஜனத்தினால என்ன பிரயோஜனம்னாக்க சுன் நிவர்த்தி திருப்தி பிராப்தி. சுது அப்படின்னா பசி, பசியானது போயிடுது, திருப்தி வந்துடுச்சு, மனசுல நிம்மதி ஆடி வயதிலேயே சாப்பிட்டோம்
அப்படின்னு வந்து இது இப்ப இதான் இந்த இடத்துல பலன். போஜனத்தினுடைய பலன் இதுதான். பிறந்த குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு கடைசி கால பர்யந்தம் பிரஜையோட இருந்தான்னாக்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டேதான் இருக்கான். வேலைக்கு சாப்பிடணும். இப்போ 2 நாள் சாப்பிட்டான், 3ஆம் நாள் எப்படி சாப்பிட்டான், 4ஆம் நாள் எப்படி சாப்பிட்டான், இந்த மாதிரி வரிசையா ஏன் சாப்பிட்டு இருக்கான்? பிரதிதினம் அனுபவம் தான் அப்படின்னு சொல்லணும். நிச்சயப்படி அனுபவம், நிச்சயப்படி நான் சாப்பிட்டேன்னா தான் காட்டுறா எழுந்துக்கிட்டே. ஏன்னா 8:30 மணிக்கு 8:15 சோப்பு முடிஞ்ச உடனே அப்படி ஏதாவது பலகாரம் கொடுப்பா, அது சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டேன்னா திருப்பி நாளைக்கு காட்டா 9 மணிக்கு 8:30 மணிக்கு தான் திருவாளைக்கு சாப்பிட்டு சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட 10-11 மணி நேரம் சாப்பிடல. அதனால எழுந்திருக்கே பசி இருக்கும், சுகர் டவுன் ஆகும், எதையும் கஷ்டம் வரும். அந்த சமயத்துல நாம என்ன பண்றோம்னா அதை சாப்பிட்டாதான் கொஞ்சம் ஏறும், திருடா வரும், மனசுல தெம்பு வரும், உடம்புல தெம்பு வரும். இது பிரதிதினம் அனுபவிக்கும். அந்த அனுபவத்தினாலதான் இருக்குது. அப்போ உன்னை பார்த்து நான் கேட்கணும், நீ அதான் சொல்லணும், சார்வாகணும் அதான் சொல்லணும். ஏன்னா நேற்று சாப்பிட்டேன், அதே இது எனக்கு இன்னைக்கும் வர்றது பத்தி வருது, திருப்தி இல்லை, சாப்பிட்டாதான் நிம்மதி இருக்கும், அதுக்கோசம் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு நீ சொல்லணும். பிரதிதினம் இந்த அனுபவம் இருக்கு, இந்த அனுபவத்தினாலதான் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ சுவாமி என்ன கேள்வி கேட்கிற, இப்படிதான் சாப்பிட்டு இருக்க, இன்னைக்கு அது மாதிரி இருக்காது, இன்னைக்கு அது மாதிரி இருக்காது. 3 நாள் 4 நாள் 10 நாள் 20 நாள் சாப்பிட்டது பசி பசி உடம்புல இது வந்து திருப்தி வந்தது மனசுல, அதுபோதும் சாப்பிட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இருக்க வேண்டாமே, அந்த பசியும் போகாது, அது மாதிரி திருப்தியும் வராது, அதனால எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு நான் கேட்டேன்னாக்கா நீ என்ன பதில் சொல்வ? ஏன்னாக்கா நீ வந்து பசி எடுக்கிறது அதை நிவர்த்தி பண்ணணும், அந்த மாதிரி நம்மளுடைய மனசுல திருப்தியை உண்டாகணும். சாப்பிட்டா மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏகாதசி வந்து பூரா சுற்றி இருந்தாலே பிடிக்காது, அது எது சாப்பிட்டாலும் நமக்கு வேற அங்கே அங்க என்ன. ஆனா என்னமோ சாப்பிடுறோம், ஆனா சாப்பிட்டா மாதிரியே இருக்காது, திருப்தி இருக்காது. அதே பாலனைன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் புளி இல்லாம அற்புதமான பச்சடியோ அதுவும் பண்ணி 12 விஷயங்கள் 12 வெஞ்சனங்கள் வச்சு சாப்பிடுறோம், மனதுல ஆனந்தம் வருது. அது சாப்பிடல என்ன ஆயிடுறது, எனக்கு சந்தேகம் வந்துடுறது, நான் சாப்பிட்டாக்காதான் எனக்கு திருப்தி வருமா, சாப்பிட்டாதான் எனக்கு பசி ஆகுமா, அதனால அந்த மாதிரி திருப்தி வந்து அது சந்தேகம் வந்துடுறது. அப்ப என்ன, அங்க சாப்பிடாம போயிட்டேன்னா என்ன ஆகும்? அப்போ ஆகாரமே சாப்பிடாததுனால போஜனமே இல்லை, அவன் நாசத்தையே அடைவான். யாரா இருந்தாலும், யாராலும் இல்லை, யாருக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்து சாப்பிடாம இருக்கானோ அவன் நாசத்தை அடைவான். அதனால லோகத்துல எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, நேற்று நான் சாப்பிட்டேன், நேற்று சாப்பிட்டோம்னா எனக்கு ஒரு திருப்தி உண்டாது, அதை நினைச்சுட்டுதான் இன்னைக்கும் நேற்று போட்டா மாதிரி. இதே அந்த காலத்துல ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னா, படிக்க வந்துட்டேன் பிரம்மச்சாரி, கறி ஏதோ பண்ணி சாப்பிடுவோம், யாராவது ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா போவோம், வார சாப்பாடுன்னு இந்த பக்கம்லாம் நம்ம பக்கம் உண்டா என்னன்னு தெரியாது. திங்கக்கிழமை நம்ம மாத்திரம் சாப்பிடுவேன், செவ்வாய்க்கிழமை பக்கத்து ஆத்துல, புதன்கிழமைன்னு ஒரு ஆத்துல, திருப்பி திங்கக்கிழமை நம்ம மாத்திரையே சாப்பிடுவேன். இந்த மாதிரி சாப்பிட்டு கடைசியில் நல்லா புழைச்சி வீடு கட்டின்னு நீங்க சௌக்கியமா இருக்கிறவாள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம், நாளைக்கு பசிக்கிட்டு நேற்று கிடைச்ச மாதிரி இன்னைக்கும் கிடைச்சது என்ன, எனக்கு திருப்தி வரும், எனக்கு பசி ஆங்கிடும், எனக்கு பசி அடங்கிடும் அப்படின்னா சிந்தனையில தான் ஒருத்தன் உள்ள போடுறான். அதனாலேயே அனுமானம், இதான் அனுமானம்ன்றது. நேற்று நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு எனக்கு பசி எடுக்கிறது, அதை பார்த்துட்டு நேற்று நான் சாப்பிடுறது எப்படி எனக்கு திருப்தி உண்டாச்சோ, சாப்பிட்டதுதான் திருப்திக்கு ஹேது, அந்த மாதிரி இன்னைக்கும் நான் சாப்பிடுறேன் அப்படின்னுட்டு ஒருத்தன் ஆரம்பிக்கிறான். இதுதான் அனுமான பிரமாணம் சித்திக்கிறது. சோதிருஷ்டம் திருப்தி ஹேதுத்வம் ஸ்மத்வா புக்தே அத்தியமானவக.
அத்தைவ சித்தம் பிராமான்யம் அனுமானசிய பஷ்யது. 11ஆம் சுவாமி ஒரு ஸ்லோகம் எழுதுறாரு காரிகை. இது சர்வார்த்த சித்தியில எப்படி தேசியம் குட்டி குட்டி காரிகைகள் ஸ்லோகங்கள்லாம் எழுதுறாரோ அந்த மாதிரி அவர் எழுதுற ஸ்லோகம். நேத்து திருஷ்டம் திருப்தி ஹேதுத்வம், சாப்பிட்டதுனால எனக்கு திருப்தி உண்டாச்சு அப்படின்றது நேத்து என்னால சாட்சாத் அறியப்பட்டது. அத ஸ்மிருத்வா, அதை ஞாபகப்படுத்திட்டுதான் அத்திய மாணவக குந்தே, மனிதன் இன்னைக்கு சாப்பிடுறான். அதனால நேற்று நடந்தத இன்னைக்கு நினைச்சு இதான் வியாப்தி, இதுதான் வியாப்தி. போஜனம் எத்திர எத்திர போஜனம் தத்திர தத்திர திருப்தி. எங்க எங்க போஜனம் இருக்கோ அங்கங்கெல்லாம் திருப்தி உண்டாகும். அதனால அத்திரைவ சித்தம் பிராமான்யம், இங்கேயே அனுமானத்தை பிராமான்யம் அத்திரைவ சித்தம். வெறும் நித்தியபடி நம்ம சாப்பிட்டு இருக்கோம். தைனந்தன பிரக்கிரியை எங்க உதாரணம் காண்கிறார், தைனந்தன பிரக்கிரியை நித்தியபடி நம்ம பிரக்கிரியை. காத்தால் எழுந்துக்கிறோம், எல்லாம் சொல்றோம் ஒரே யந்திரமயமான வாழ்க்கை. காத்தால் எழுந்துக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், திருப்பி ராத்திரி சாப்பிடுறோம், தூங்கிடுறோம், திருப்பி காத்தால் எழுந்துக்கிறோம். இதே ரொட்டீனா இருக்கு. ஆனால் சுவாமி என்ன சொல்ற, இந்த மாதிரி ரொட்டீனா வருவதெல்லாம் கூட எப்படிப்பட்டது? இது ஒரு அனுமானம். அனுமானத்தினாலதான் இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு சந்தோஷம் இருக்கு, நமக்கு நிம்மதி இருக்கு, திருப்தி இருக்கு. அந்த நம்மளுடைய நடைமுறை எப்படி நடைமுறை இருக்கு? ஒரு விஷயம் கெட்டு போயிருக்கணும் கூட சரி, 3.5 வருஷமா அப்படியே காத்தால வாக்கிங் போயிடணும். இப்ப ஆண்டவன் 10 நாள் 10 போகிற வந்துருந்தேன். முதல்ல ஒரு 6 நாள் தங்கினேன், அப்புறம் ஒரு 3 நாள் தங்கினேன். அப்பெல்லாம் வாக்கிங்கே கிடையாது, நடக்கவே இல்லை. இனமும் மாறி இருக்கு. நடந்தாதான் எனக்கு திருப்தி. வாழ் முடிகிறதோ, இடுப்பு முடிகிறதோ, மாறு முடிகிறதோ, என்ன ஆனாலும் சரி போய் 43 கிலோமீட்டர் இல்லையே எப்படி நம்ம மாத்திரேந்து அந்த இது வரையும் உழவர் சந்தைன்னு இருக்கீங்க, அது வரையும் 3 கிலோமீட்டர் போயிட்டு வருது. 1.5 3 கிலோமீட்டர் நடந்து வந்துருவேன். ஏதாவது கணக்கு வாங்கிட்டுருவேன். அந்த மாதிரி போயிட்டு வந்தாக்க மனசுக்கு ஒரு நிறைவு இருக்கு. ஆனால் அது ஒண்ணு குறைஞ்சதுன்னா கூட நமக்கு திருப்தி இல்லை. இப்ப இதெல்லாம் எப்படி? நேத்தி நான் போயிட்டு வந்தேன், நேத்தி நான் சாப்பிட்டேன், நேத்தி குளித்தேன், இத மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் அதை பார்த்துட்டுதான் நமக்கு வருது. அதனால இதுதான் அனுமானம் இருக்கு. இந்த வியாப்திங்கிறது இதை வச்சுட்டுதான் நீ வியாப்தி சாப்பிட்டாகணும். நீ இப்ப சார்வாகணும் வச்சனம், பெரியவா வச்சனம் ஒண்ணு இருக்கான், அனுமானம் அப்பிரமாணம் வதந்தக சார்வாக வராக்காக. வராக்கன்னாக்கா ரொம்ப நிஜமான வெளியே அயோக்கியம் துஷ்டன் அப்படின்னு அர்த்தம். சார்வாக துஷ்டால் இருக்காளே, அனுமானமே பிரமாணம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவா அந்த நிராகாராக முடியேறன்னு, ஆகாரம் இல்லாமலே நிறையறன் அழிஞ்சு போடுவாங்க, இறந்து கூட செத்து போடுவாங்க எல்லாம் அப்படின்றது. அதனால இந்த போஜனம்ன்றது என்னது அப்படின்னாக்கா, இது நித்தியப்படி பண்ற போஜனம். நேர்த்தி பண்ணினதை வச்சுட்டு திருப்தி உண்டானது. அத மாதிரி பசி நிவர்த்தி ஆச்சு, அதை அனுமானம் பண்ணிட்டு அதை நினைச்சிட்டுதான் அடுத்த நாள் சாப்பிடுவோம். இங்க அனுமான பிரயோகம் இருக்கா இல்லையான்றதுதான் அடுத்தது. ஆனா அந்த சிந்தனை அவர்களும் அதை வச்சுதான் நம்ம பிரவர்த்திக்கிறோம். எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஒரு கனவு வாங்குறோம், 10 பேர் இருக்கா, 10 பேர் இருந்தாலும் அந்த உழவு சிந்த போறேன், நான் சில பேருக்கு தான் வாங்கிடுவேன். ஏன்னா அவதான் என்ன கொடுக்குறாங்க, நல்ல வஸ்துவா இருக்கும், கெட்டு போகாது, அழுகி இருக்காது அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்தேன். நேற்று வாங்கிட்டு வந்தேன், அதை வச்சுட்டுதான் அதே கிட்ட எனக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை வாங்கிட்டேன். அந்த கதை எல்லாமே இது அனுமானம் தான். அதனால இது அனுமானமானது இப்படி சித்திக்கும் பொழுது, வியாப்தியும் சித்திக்கும் பொழுது நீ வியாப்தியே சித்திக்காது அப்படி எப்படி சொல்ற நீ? அதனால அது தவறு. அதனால வியாப்தி கிரகம்ன்றது இப்படிதான். அதனால அவன் திருப்பி அவன் கேட்கிறான், இல்ல இல்ல நாங்க தான் சொல்றோமே எவ்வளவோ இடம் இருக்கு, மொத்த இடத்துலயும் நீ பார்த்தியா? ஒரே இடத்துல பார்த்துட்டு தானே சொல்றேன், பார்க்காத இடம்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுமே நாங்க. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு போஜன பிரவர்த்தி அது எப்படி வரும்?
அப்படின்னு நாங்க பதில் சொல்லிட்டோம். நேற்று இருந்த போஜனம் அதை வச்சுட்டு இன்னைக்கும் போஜனம்னு இருக்கு. அதை வச்சுட்டே நினைச்சுக்கோ. தேசாந்தரம் அப்படிதான். இந்த தேசத்துல எத்திர தூமகா தத்திர வன்னிகி நான் வியாப்தி எடுத்துருக்கேன். அதே மாதிரிதான் இன்னொரு தேசத்துலயும் அப்படிதான் இருக்கும். இதுதான் அனுமான ஸ்திதி. ஏன்னாக்கா நான் பார்க்காத தேசம். நீ என்ன கேட்ட? பலமுறை ஒரே இடத்துல பார்த்தோம், அதை வச்சுட்டு இங்க சொல்றியா? அல்லது பார்க்காத இடத்துல இத மாதிரி வியாப்திக்கிறாங்கன்னா வராம இருக்கலாமே அப்படி சொல்றியான்னு நாங்க கேட்டோம். நீ பார்த்த இடத்துல பலமுறை ஒரே இடத்துல பார்த்ததுன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல நேரம் அனுபவிக்கிறது. அதை போய் இல்லைன்னு சொன்னாக்கா நாசம்தான் வரும் அப்படின்னு சாபம் இல்லை. அதுதான் நிச்சயம். ஏன்னா எனக்கு நித்தியப்படி நான் சாப்பிட்டுருக்கேன், நித்தியப்படி திருப்தி இருக்குது, நித்தியப்படி பசி போச்சு அப்படின்னு சொல்லச்சு. இன்னைக்கு சந்தேகம் வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா யாருக்கு நஷ்டம்? உனக்குதான நஷ்டம் அது. அதனால அத மாதிரிதான் நான் பார்க்காத இடத்துலையும் இதே மாதிரிதான். ஏன்னாக்கா தேசாந்தரத்துல கூட இந்த மாதிரி உனக்கு சந்தேகம் வரும்னு சொன்னேன். அததான் அனுமானத்தை கொண்டு சொல்றோம். ஏன்னா நான் இங்க பார்த்ததை வச்சுட்டுதான் இப்ப நீ என்ன சொல்லணும்? நம்ம பார்க்காத இடத்துல எப்படி இருக்கும்னு யோசிக்கிற. பார்க்காத இடத்துல இந்த வியாப்தி இருக்குமா? இத மாதிரி புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்குமா? அல்லது புகை இருந்தாலும் நெருப்பு இருக்காதா அப்படின்னு யோசிக்கிற. அந்த யோசிச்சு ஊகிக்கிற பாரு, அதுதான் அனுமானம். அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுதான் அனுபவிக்கிறவை. அதனால அதுதான் அனுமானம். அனுமானத்துக்கு சத்தையே வந்துச்சு, ஒன்னாலதான் இருக்கும். ஏன் அப்படின்னா தேசாந்தரம்ன்றது கொஞ்சம் நான் பார்க்காத இடம்ன்றது நான் பார்க்கல. அதனால அதை பிரத்யட்சமா சிந்திக்கல. பிரத்யட்சமா நான் சிந்திக்கல. இப்போ நான் இங்க இந்த மாதிரி பார்த்திருந்தா கூட இன்னொரு இடத்துல வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நாளைக்கான தீபம் இருக்கும், தினந்தோப்பு இருக்கும், அந்த இடத்துல வேற மாதிரி இருக்கலாமே அப்படின்னு நீ சொன்னையானாக்க வேற மாதிரி இருக்கலாமே அப்படின்னு ஊகிக்கிறேன். அந்த ஊகிக்கிறது தானே அனுமானம் நாங்க சொல்றோம். ஊகிக்கிறது தான் அனுமானம். அது நீ ஊகிக்கிற. அப்போ இன்னொரு இடத்துல எப்படி இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்னு நீ விசாரம் பண்ற பாரு. அதனாலேயே அனுமானம் சிந்திச்சு விடுறதே. அதனால அது பிரத்யக்ஷ சித்தமான விஷயத்துலதான் அப்படி. பிரத்யக்ஷ சித்தம் இல்லாத விஷயத்துல அனுமானம் தான். அதனால நீ பிரத்யக்ஷ சித்தம் இல்லை. இங்கேயோ நான் அதிகம் பண்றவங்கள பார்த்திருக்கேன் வடப்பள்ளியில. ஏன் வாங்கி எத்தனை பத்திர வண்டி. ஆனால் மலையில நான் பார்க்கல. மலையில நான் தூமத்தை வண்டி தான் பார்த்தேன். அதை வச்சுட்டுதான் அந்த வியாப்தியை வச்சுட்டு இங்க இது பண்றேன். அவன் நேற்று கேட்டான், அல்ல பர்வதீய தூமத்தை பார்த்துட்டு பர்வதத்துல இருக்கிற தூமத்தை பார்த்துட்டு பர்வதத்துல இருக்கிற வன்னிய நிறுத்த அனுமானம் பண்றியா? வியாப்தி வருதா அப்படின்னு கேட்டான். அதே வியாப்தி வரணும்ட்டு அதை நான் பார்த்துட்டேன்னாக்கா அனுமானமே வேண்டாங்க. நான் தான் நேரம் பார்த்துட்டேன், பிரத்யட்சமா பார்த்துட்டேன்னே நான் அனுமானம் பண்ணதை அதுவே எனக்கு வேண்டியது. இப்படி ஒவ்வொன்றா நீ கேட்டுட்டே போயேன்னாக்கா எல்லாமே பிரத்யட்ச சித்தம் நீங்க சொல்லணும். ஆனா இல்லையே, எல்லாமே பிரத்யட்ச சித்தம் இல்லையே. நான் இந்த ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்போ பல உற்சவம் நடந்துட்டு இருக்குது. நேற்று 3ஆம் நாள் உற்சவம் காஞ்சிபுரத்துல அவதார கட்டம். அது இந்த போன்ல எல்லாம் அனுப்புறாங்க. அதை பார்த்தேன். ரொம்ப அற்புதமா பல்லவ பிராணத்தை செய்திருக்கிறார். அழகா இருந்தது. இப்ப அடியே போன வருஷம் அங்க போயிருக்கலாம். போன வருஷம் அடியே போயிருக்கேன். போன வருஷம் போய் அங்க நேரம் அனுபவிச்சேன். இப்போ நான் இந்த வருஷம் அங்க போகல, இங்க திருப்பதிக்கே இருக்கேன். போன வருஷம் லீவ் வந்தது, அதனால அங்க போனேன். இப்ப எனக்கு என்ன தோன்றது, அந்த போன வருஷம் நான் என்ன அனுபவிச்சேன், ஏன்னா நான் நேரம் நல்லா கேட்கணுன்றதுக்கு பெருமாள் பக்கத்துல போய் நின்றுட்டேன். எதிர சேவிக்கிற சஞ்சிதாச்சாரிய சுவாமி குமாரர், நான் இந்த பக்கம் நின்றுட்டேன். அதனால அவ சொல்றது ஸ்பஷ்டமா கேட்கறது எல்லாம் முடிஞ்சுது. அவ வரதர் அவதரித்தார் அப்படின்னு சொன்ன உடனே ஆரத்தி பண்றான். ஆரத்தி சொன்ன எனக்கு வந்துட்டு நல்லா தெரியுது, அற்புதமா இருந்தது. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த வருஷம் நான் பார்க்கல இல்லையோ, போன வருஷம் நடந்ததுதான். இப்ப இங்க இருக்கேன், அது தேசாந்தரம் காஞ்சிபுரம், இப்ப திருப்பதியில இருக்கேன். அதை நினைச்சிட்டு அடைய அனுபவிச்சேன்.
பெருமாள் அதுக்கோசரமே மாலை வாங்குறா அப்படி இருக்கு. ஒரு ரோஜா புஷ்பம் அது அழகா தேவபெருமாள், ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், அதுக்கப்புறம் கணதாசியார வரதன், அவர் சின்ன திருமையின சின்னது, அதனால குட்டி பெருமாள் இவ பேர் வச்சுட்டார். அவர் தான் இந்த பிரதான பெருமாள் மூணதுக்கு அப்புறம் அவரை குட்டி பெருமாள் சொல்லுவார். அவரும் அழகா பார்த்து நிக்கிறார். அந்த வஸ்திரமும் அந்த ரோஜா மாலையும் பல மந்தஸ்திரமான திருமுகத்தோட காம்பீரியமா தேவப்பெருமாள் நிக்கிறது சேவிச்சு என்ன ஆனந்தமா இருக்குது. இது நேற்று இதுல பார்த்தேன் அடியேன் போட்டோல தான், நேரம் தெரிவிக்கல. அதனால இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் ஸ்மரிச்சு பாக்குறேன். இத ஸ்மரிச்சு பாக்குறதுனால வியாபிக்கிறான், அதுதான் அனுமானம். அது இல்லைன்னு நீங்க யாராலையும் சொல்ல முடியாது, அதை அனுபவிச்சுட்டுதான். அதனால பிரத்யக்ஷ சித்தம் இல்லை இந்த காஞ்சிபுரம் நடக்கிறதுன்றது. ஆனால் அது அனுபவிச்சுட்டு எப்படி அனுபவிச்சேன்னா ஸ்மரண பூர்வகம். அப்ப நான் ஸ்மரிச்சதை போன வருஷம் தேர்தல் ஸ்மரிச்சுட்டு இந்த வருஷமும் அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு அதிகமன்யாம் ஆத்ம சோபாம் ததானம்னுட்டு எல்லா ஊர்லயும் போய் பாருங்க. அந்த காலத்துல நம்ம சேர்த்த உற்சவத்தை காட்டணும், இந்த காலத்துல இன்னும் மெருகு கூடி இருக்கு. எல்லாருக்கும் ஆசை, எங்க பெருமாள் நம்ம என்ன ஆராதிக்கிறோம், அப்படி ஆராதிக்கணும் இப்படி ஆராதிக்கணும் ஆசை வருது. அதை வச்சுட்டு அற்புதமா ஆராதிக்கிறான். நிறைய பணம் செலவழிக்கிறார், நிறைய மாலைகள். ஒரு பங்குனி கல்யாண உற்சவம் எத்தனை வீடியோல வந்து எத்தனை ஊர், அந்த ஊர்ல கல்யாண உற்சவம் இந்த ஊர்ல கல்யாணம் எல்லாத்தையும் போடுறார். எல்லாரும் அனுபவிச்சு போடுறார். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஆனந்தம் வருது நமக்கு. அதனால போன வருஷத்துக்காட்டி இந்த வருஷம் இன்னும் இப்படி இருந்திருக்கும். எவ்வளவு பேர் கும்பல் வருவா. முன்னாடி 100 பேர் வந்தாங்க, இந்த வாட்டி 200 பேர் வரா. பிரசாதம் எவ்வளவு பண்ணாலும் போட மாட்டேன்றது. அந்த மாதிரி எல்லாரும் ஆசாசியா வாங்கிக்கிறார். தரமான பிரசாதம் வாங்கிக்கிறார், வைத்தரப்பத்துக்கு வாங்கிக்கிறார், அந்த மாதிரி கொடுக்கிறார். அற்புதமா இருக்குது. அது எல்லாத்தையும் அனுமானம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது தேசாந்தரம்ன்றது பிரத்யக்ஷ சித்தம் இல்லையே. இல்ல அவன் சார்பாகணும்னா அவன் கூட தேசாந்திரம் பிரத்யக்ஷ சித்தம் இல்லதான். அத பேச்சு வச்சுதான் சொல்றோம். லோகத்துல பேசுறாளே அதெல்லாம் கேட்டுதான்னு சொல்றோம். பக்தியாருடைய சப்தங்கள், அந்த சப்தங்களை கேட்டுதான் நாங்க சொல்றோம். சப்தங்கள்னால்தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஞானம் வருது, அனுமானத்தினால எங்களுக்கு வரலையே அப்படின்னுட்டு அவன் சார்வாக்கம் கேட்கிறான். அதற்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிற அதுவும் தவறு. ஏற்கனவே சொல்லிட்டோம் 2 ஸ்லோகம் முன்னாடி. சப்த போதம் உண்டாகிறதே சப்தம் இருக்கோ, அந்த சப்தத்துக்கு அர்த்தம் எப்ப தெரியும்? அனுமானத்தினாலதான் தெரியும். அனுமானத்தை கொண்டுதான் சப்தத்துடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு சப்தத்தை சொல்றான், கௌ அப்படின்னு சொன்னான், பசுமாடு அல்லது காம் ஆணைய பசுமாட்டை எடுத்துவா அப்படின்றான். இப்ப இந்த சப்தத்துக்கு அர்த்தம் எனக்கு எப்படி தெரிஞ்சது? மொத்தம் கௌன்னு சொன்னான்னாக்கா எனக்கு உடனே ஞானம் வருது. எப்படி ஞானம் வந்தது? மனதுக்குள்ள எப்போ நான் பார்த்த பசுமாடானது என்னால ஸ்மரிக்கப்படுகிறது. அதனுடைய வடிவம் ஆகாரம், அந்த ஆகாரமே எனக்கு வந்துள்ளது மனசுக்குள்ள. அது வந்ததுன்னாக்கா கௌ இமாம் காம் ஆனயதி, இந்த பசுமாட்டை அவனை அழிச்சுன்னு வரான் எடுத்துன்னு வரான் அப்படின்னு நான் அர்த்தம் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு சப்தத்துக்கு எப்படி அனுமானத்தினாலதான் சாப்த போதம் உண்டாகிறது. எனக்கு ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் இது அப்படின்னு எனக்கு உற்பத்தியா வருது. எனக்கு இல்லாத போனா வராது. அதனால இதுதான் சரியான விஷயம். அனுமானத்தை போட்டுதான் சப்தத்துக்கு அர்த்தம் வரும். அப்ப அனுமானம் இல்லாம நேரம் வராது. பிரத்யக்ஷம் முதல்ல, 3வது சப்தம், 2வது அனுமானம். அந்த அனுமானம் இல்லாம எப்படி வரும்? ஊகிச்சுதான் சப்தத்துக்கு அர்த்தமே நம்ம கிரகிக்கிறோம். அன்னைக்கு சொன்னோம் ஹரிஹி அப்படின்னு சொன்னான். ஹரிஹின்னாக்கா 16 அர்த்தம். ஹரிஹின்னா 16 அர்த்தம் இருக்கு. வந்து ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டம் யுத்த காண்டத்துல அடிக்கடி வரும் ஹரீஸ்வரா, ஹரே, ஹரிம் அப்படின்லாம் வரும். அந்த இடத்துல ஹரீஸ்வரா, ஹரே, ஹரி அப்படின்லாம் சொன்னாக்க வானவன் அர்த்தம்.
குரங்குன்னு அர்த்தம். அதே ஒரு அழகான கும்பலை அவ கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அதை பத்தி சொல்லச்ச ஹரியக்ஷி அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன, மானோட கண்ணு மாதிரி அழகு. நான் அப்ப ஊகிக்கணும், இவன் வந்து ஒரு பொம்பளைய வர்ணிக்கிறான், அந்த அழகான இளம் பெண் அவ கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அத வந்து மான் போல இருக்குன்னு சொல்றதுக்கோ சொல்றான்னுட்டு அப்ப நான் குரங்கு மாதிரி கண்ணுன்னு அர்த்தம் பண்ணிக்க முடியாது. ஓ சுந்தரி லாவண்யத்தோடு சேர்ந்தப்போ அதை சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னாக்க ஹரியக்ஷின்னு மான் போல் கண்ணை உடையவள், அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஊகிச்சுட்டு அனுமானம் பண்ணிட்டு அதை வச்சுட்டுதான் அர்த்தம் பண்ணிக்கிறேன். அதனால அனுமானம் இல்லாம சப்தம் இதுவும் வரவே வராது. அதனால அந்த பட்சமும் உனக்கு சரியில்லை. இதெல்லாம் பின்னாடி தான் சொல்ல போறோம். அப்புறம் இன்னொன்னு சொல்ல, சரி இப்போ தேசாந்தரமே உனக்கு சித்திக்கலன்னு வச்சுக்கோ, தேசாந்தரமே சித்திக்கல, தேசாந்தரமே நான் பார்க்கல, அனுமானத்தினாலும் எனக்கு சித்தி, அனுமானையும் நான் ஒத்துக்க மாட்டேன், அனுமானத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், பிரத்யட்சமா தேசாந்தரம் பார்க்கல அப்படின்னு தேசாந்தரமே சித்திக்கலன்னு அர்த்தம். தேசாந்தரமே சித்திக்கலன்னு சொல்லிட்டாக்கா அப்போ இந்த விபச்சார சங்கா எப்படி வரும் சந்தேகம்? தேசாந்தரமே சித்திக்கலையே, நமக்கு சித்திக்காத விஷயத்துல எப்படி விபச்சார சங்கா வந்தது? இங்க வந்து தோஷம் சொல்றீங்க, அது எப்படி வரும்? ஒரு தேசாந்தரத்துல இத மாதிரி நெருப்பு இருக்கலாம், புகை இல்லாம இருக்கலாம், அல்லது புகை இருக்கலாம் நெருப்பு இல்லாம இருக்கலாம், அப்படின்னா உனக்கு எப்படி வந்தது? தேசாந்தரமே சித்திக்கலையே, சித்திக்காத விஷயத்துல அது எப்படி வரும்? அதனால இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கறதுன்றது சரியாவே இல்லை. அது மட்டும் இல்ல, நீ திருப்பி திருப்பி கேள்வி சந்தேகம் வந்துட்டே இருக்கும். நெருப்பு இல்லாம கூட புகை இருக்கலாமா, நெருப்பு இல்லாம புகை இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி அடிக்கடி வந்துட்டே இருக்கலாம். வரலாம், ஏன்னா குதர்க்க புத்திக்கு எதுவானாலும் வரும், வந்துட்டே இருக்கும். அப்போ இது வந்து அனுபவ விருத்தம், அவாவாளுடைய அனுபவத்துக்கு விரோதமா இருக்குது. நெருப்பு இல்லாம கூட புகை வரணும் அப்படின்றது அவாவாளுடைய அனுபவத்துக்கு விரோதமா இருக்கு. அனுபவத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால அந்த இடத்துல நீ நெருப்பு இல்லாமலும் புகை வரலாம்னு சொன்னேனாக்க அப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்போம், காரணம் இல்லாமலும் காரியம் உற்பத்தி ஆகட்டும் அப்படின்னு பிரதிதர்க்கம் பண்ணுவோம். பிரதிதர்க்கம் பண்ணுவோம். நீ சொல்றது என்ன சொன்ன, நெருப்பு இல்லாமலும் புகை இருக்கட்டும் அப்படின்னு நீ சொன்ன, அப்ப காரணம் இல்லாமலும் காரியம் இருக்கட்டும் நீ சொல்ற மாதிரி. அப்போ தங்க கட்டியே இல்லை, ஆனா தங்க நகப்பட்டது, அல்லது இது மண்ணே இல்லை ஆனா கிடம் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாக்க நீ ஒத்துக்க மாட்டியா? நீ அங்கீகரிக்க மாட்டேன். ஏன்னா காரணம் இல்லாம எப்படி காரியம் வரும் அப்படின்னு நீ கேள்வி கேட்கவே மாட்டியா? அந்த மாதிரிதான் எல்லா இடத்துலயும் நிர்ணயம் வரும். இந்த நிர்ணயம் தான் வியாப்திக்கு வரான். ஏதோ ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டே இருக்கோம், பார்த்துட்டு இருக்கிறது வன்னி நெருப்புங்கிற காரணம் இருக்கவேதான் புகைங்கிற காரியம் இருக்கு. அதனால காரணம் இல்லாமல் காரியம் வராது, ஆக நெருப்பு இல்லாமல் புகை வராது அப்படின்னு திருடீகரணம் பண்ணலாம், திருடீகரிச்சுள்ளாது. அதனால அப்ப நீ திருப்பி கேள்வி கேட்கணும். அப்போ காரிகாரண பாகத்துக்கும் இதே நான் கேள்வி கேட்கிறேன், காரியம் இருக்கட்டும் காரணம் வேண்டாம்னு சொல்லு நீ, காரியம் இருக்கட்டும் காரணம் வேண்டாம்னு சொல்லு நீ, அப்போ அதுக்கு நீ அப்படின்னு சொல்லு திருப்பி, அதுக்கு நான் இதே போடுவேன், திருப்பி கேள்வி போடுவேன், காரியம் இல்லாம காரணம் வருமா, காரணம் இல்லாம காரியம் வருமா, காரணம் இல்லாம காரியம் எப்படி வரும்? அதனால திருப்பி பிரவൃத்தியே வராம போயிடுமே அது. ஏன்னா அவளுக்கு பிரவൃத்தி இருக்குது. எப்படி பிரவൃத்தி இருக்குதுன்னாக்கா, நான் எனக்கு நெருப்பு வேணும், நெருப்பு வேணும் எங்கேயோ போயிட்டு இருக்கேன், பக்கத்துல வீடு எல்லாம் கிடையாது, அந்த சமயத்துல மலையில வந்து புகையை பார்க்கிறேன், புகையை பார்த்தேன்னாக்கா இதுக்கோ புகை இருக்குது, அதனால இங்க நெருப்பு இருக்கணும்னு நான் ஊகிச்சுக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன, நான் தலைக்கப்பட்ட உள்ள பார்த்திருக்கேன், எத்தனை தூமகா தத்திர வண்ணின்னு.
அதை வச்சுட்டுதான் மலையில இருக்கக்கூடிய புகையை பார்த்து இங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு நான் பிரவர்த்திக்கிறேன். இல்லாத போனா அந்த பிரவൃத்தியும் வராது, பிரவൃத்தியினால வர்ற அனுமானமும் வரக்கூடாது, அனுமானம் வராததுனால அது பலிதமும் வராது, நெருப்பு எடுத்துக்கிறது அப்படின்றதும் வராம போயிடும். ஆனா அப்படி இல்லை லோகத்துல. யாரு நீ கேட்கறியே, நீயும் அதுதான் பண்ணிட்டு இருக்க. எங்க உனக்கு நெருப்பு போகணும்னாக்கா அந்த புகையை பார்த்துட்டு நீ பிரவர்த்திக்கிற, அதனால நீ இது பண்ணுவ. அதனால அவனுடைய அனுபவம் தான் எல்லாத்துக்கும் இதுவா இருக்கு, சமாதானம். அதனால அனுமான பிராமான்யமானது ஒத்துண்டே ஆகணும், ஒத்துண்டே ஆகணும். என்ன சார்பாக இந்த மாதிரி மோசமா பேசுறான். அதனால இவெல்லாம் நீச்சமானவா சார்பாக. வெறும் உடம்பு வேண்டிய ஆத்மான்னு சொல்றது, பிரத்யட்சமா எதை பார்க்கணுமோ அதுதான் சரின்றது, அனுமானத்தினால ஊகிக்க முடியாதுன்னு சொல்றது. ஆனா லோகத்தில் நீ ஊகிச்சுட்டு இருக்க. இந்த பர்வத பஞ்சத்துல சார்வாகன் பிரத்யட்சத்தை ஒத்துக்க மாட்டேன்றான். லோகாயி பக்கவாதத்துல சுவாமி ஒரு விஷயம் சாதிக்கிறார். நீ பிரத்யக்ஷம் பிரமாணம் அப்படின்னு நீ சாதிக்கணும். பிரத்யக்ஷம் பிரமாணம் நீ சாதிக்கணும்னாக்க அங்க கூட உனக்கு அனுமானம் தேவையா இருக்கு. பிரத்யக்ஷம் பிரமாணம் புதகா பிரமாணத்துவார் ஞான உபத்துவார் அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு இருந்தா நீ ஹேத்து வச்சிருந்தா சாதிக்கணும். அந்த ஹேத்து இல்லாம உன்னால பிரத்யக்ஷத்தையே சாதிக்க முடியாது. அதனால பிரத்யக்ஷம் அனுமானம் இல்லாமல் பிரத்யக்ஷத்தை கூட சாதிக்க முடியாது. எல்லா பிரமாணம் கூட ஒண்ணுக்கு பெண்ணி பிணைஞ்சிருக்கு, பரஸ்பர சாகாட்சமா இருக்கு. அதனால பிரத்யக்ஷன்றது ரொம்ப இது கிடையாது, நேர பழத்து. அதனால அது பிரமாணம், அது பிரமாணம். அனுமானம்ன்றது பிரத்யக்ஷத்தினால வந்த வியாப்தி, அதை வச்சுட்டு வருது. அதனால இதுதான் விசேஷம். அதனால நீ அனுமானத்தை ஒத்துக்காம எதையும் சாதிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இது பரோட்சமான விஷயத்துல சொல்லிட்டு இருக்கோம். பரோட்சமான விஷயத்துல எவ்வளவு காலம் சந்தேகம் இருக்குமோ அவ்வளவு காலம் தர்க்கமானது வந்துட்டே இருக்கும். தர்க்கம் வந்துட்டே இருக்கும். அந்த தர்க்கத்தை கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்க கடைசியில இந்த சந்தேகமானது போயிடும். சந்தேகம் போயிட்ட உடனேதான் இவன் பிரவர்த்திப்பான். அது கணக்க இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ அனவஸ்து தோஷம் வந்துடும். அனவஸ்து தோஷம் வந்துடும். அனவஸ்து தோஷம் வரக்கூடாது. அனவஸ்து தோஷம்னு என்ன அர்த்தம்? மலையில தூமத்தை கொண்டு வன்னியே இது பண்றோம். அது ஏன் வரணும் அப்படின்னு கேட்டாக்க, நப்தியா சரி தூமோப்பி நப்தியாக நான் சொல்லி அனுகூலத்திற்கு சொல்லணும். அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போனோம். நீ காரிகாரண பாவமே வராதுன்னு சொன்னீங்கன்னாக்கா காரிகாரண பாவத்துக்கு வியாப்தி வேணும். அந்த வியாப்திக்கு ஏதாவது கேள்வி அதுக்கு ஒரு காரிகாரண பாவம், அதுக்கு ஒரு காரிகாரண பாவம் அப்படிதான் தோஷம். எப்ப சந்தேகம் இருக்கோ அப்போ சந்தேக நிவர்த்தி ஆயிடுச்சுனாக்கா ஸ்திரமான ஞானம் வந்துடும். ஸ்திரமான ஞானம் வந்துடவே அவன் தீர்மானம் பண்ணிட்டு வருவான். அதனால இந்த மாதிரி லோகத்துல அனுமானம் பண்றது கூட முத்துட்டுதான் போகணும். அதனால இப்ப சுவாமி ஒரு விஷயம் சொல்ற, ஒருத்தனுக்கு தாகம் எடுக்கிறது, 13 மதிக்கிறார். தாகம் எடுக்கிறது, ஜலத்தை தேடிட்டு போறான். தூரத்துல ஜலத்தை பார்த்துட்டான். அதை எதுக்கிறதுக்கு போகத்து முதல்ல அவன் அனுபவிச்சிருக்கான். என்ன அனுபவிச்சிருக்கான் அப்படின்னா, இது காணல் நீரை அனுபவிச்சிருக்கான். அதனால காணல் நீரை பார்த்துட்டு ஜலம் தான் இருக்குது, தீர்த்தம் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு அவரை ஏமாந்து போயிட்டான். இப்ப என்ன பண்றான்னாக்கா, அங்க ஒரு புருஷன் வரான். அவன் சொல்றத கேட்கான். அவன் சொல்றத கேட்டுட்டு அவன் சொன்னதை அவன் நல்லவனா கெட்டவனா, எனக்கு வேண்டியதுன்னா வேண்டாம் அது மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஸ்பஷ்டமா தெரிஞ்சுட்டு ஜலத்தை பார்க்கறான், ஜலத்தை தொடுறான், ஜலத்தை சாப்பிடுறான் அல்லது தீர்த்தா மாட்டுறான், எல்லாம் போயிடுச்சு. புஷ்ணம் போயிடுச்சு, எல்லா சௌகரியமும் அனுபவிச்சு.
அந்த இடத்துல உனக்கு சங்கை வராது, ஆட்சேபம் சந்தேகம் உனக்கு வராது. அதனால புருஷ புத்தியானது எவ்வளவு தூரம் சந்தேகம் இருக்குதோ அவ்வளவு தூரம் அது எப்படியாவது சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிடணும் அப்படின்னு பார்த்துட்டு, எப்ப அந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகிடுச்சோ அப்ப தீர்மானமாக இது இருக்குதான் இவ்வளவுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிடுவோம். அதனால அனுமானம்ன்றது பிரமாணம் உண்டு. இத நீ அது வரையிலே வராது அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கறது தப்பு. அதனால அப்படி கேட்டுட்டே போனேனாக்க அனுமானத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்க நாசத்தை தான் அடைய முடியும். நீ சாப்பிடாம தான் இருக்கணும். இதெல்லாம் உதாரணம், அந்த சாப்பிடுற உதாரணம் தான் சுவாமி பாதிக்கிறார். யாரு பத்தியும் சுவாமி அதை வச்சுட்டுதான் விஷயம் வித்தியாசம். இப்ப ஸ்லோகத்தை சேவித்து அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். அதீச்சார சங்கா நபவதி யதி சா க்வாபி தேஷாந்தராதௌ சித்தா தத்ரானுமானஸ்திதி அதன ததா க்வாதி சங்காவகாசः தியாகாதாந்தாசு சங்கா ந புனருதயதி ஸ்வப்ரவృత్యాதி பங்காத் யாவத் சங்கம் ச தக்க பிரதிர்விஹ ததோ நானவஸ்தாதி தோஷः. இப்போ ஓயோதர்சனம் பலமுறை பார்த்தது அதுதான் வியாப்தி அப்படின்னு சொல்றியே, அது எப்படி வரும்? ஏன்னா எவ்வளோ இன்னும் வெற்றிகள் இருக்கு, நெருப்பு புகை அப்படின்னு எவ்வளவு இருக்கு, அத்தனையும் பார்த்துட்டு நம்ம சொல்லணும். அத்தனையும் பார்க்காம ஏதோ ஒரு இடத்துல பலமுறை பார்த்து சொல்றதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால வியாப்தி கிரகம் வராதே அப்படின்னு சார்பாக ஆட்சேபிச்சான். அத சுவாமி என்ன கேட்கிற, நீ பார்த்ததுல சொல்றியா? திருஷ்டே, நீ பார்த்ததுல சொல்றியா? ஒரே இடத்துல பலமுறை பார்த்திருக்க, எத்திர தூமகா தத்திர வன்னின்னு அதை வச்சுட்டு சொல்றியா? அல்லது இதுவரையும் பார்த்ததே இல்லை, வேற எங்கேயோ தேசாந்தரத்துல இந்த மாதிரி புகை இருக்கலாம் நெருப்பு இருக்காது அப்படின்னு சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்டு திருஷ்டே பலமுறை பார்த்தது அதுல அதீச்சார சங்கா. அதீச்சாரம்னா விபச்சாரம், அதிவியாப்தி. அங்க இருக்காது, ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல தோஷத்தோட இருக்கும் அப்படின்னு அதீச்சார சங்கா என்ன பவதி வரவே வராது. ஏன்னா நேரம் பாக்குறோமே, நேரையே பார்த்து நம்ம நிர்ணயம் பண்றோம், அதுல போய் எப்படி வரும்? நகி திருஷ்டே அனுபவம் நாம நேர பார்த்துட்டோம்னாக்க அதுல போய் பொருந்தாமைன்றது வருமா? அதனால நீ அப்படி நீ பார்த்தேன்னாக்க அனுபவிச்சே இருக்கு, அதுல கூட உனக்கு சந்தேகம் வந்ததுன்னாக்க நீ நாதுக்கு தான் அடைவேன் அப்படின்னு அது சொல்றேன். அதனால அதுக்குதான் உதாரணம் சாப்பிடுற விஷயத்தை சொன்னேன். நேற்று சாப்பிட்டோம், முதல் நாள் சாப்பிட்டோம், இப்படி வரிசையா சாப்பிட்டுட்டே இருப்போம். அது சாப்பிட்றதுனால பசி போச்சு, மனசுக்கு திருப்தி உண்டானது, உடம்புல நிம்மதி இருக்கு. அதனால அதை கொண்டு அடுத்த நாளும் முயற்சிட்டு அனுமானம் தான் சாப்பிடலாம். அதனால அனுமானம் சித்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, எதி தேசாந்தராது குவாபி, தேசாந்தரத்துல இந்த மாதிரி போக இருந்தாலும் நெருப்பு இருக்காது அப்படின்னு சொன்னேன்னாக்கா தத்திர அங்க கூட தேசாந்திர விஷயத்துல கூட அனுமான ஸ்திதி அனுமானம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இன்னும் பார்க்கலையே, பார்த்த விஷயத்துல தானே பிரத்யக்ஷம் பிரவர்த்திக்கும், பார்க்காத விஷயத்துல பிரத்யக்ஷம் பிரவர்த்திக்குமா? பார்க்காத விஷயத்துல பிரத்யக்ஷமே பிரவர்த்திக்காது. அனுமானமானது பிரத்யக்ஷம் அனுமானம் தான் அங்க பிரமாணமாகும். ஏன்னா தேசாந்தரம்ன்றது நம்ம கண்ணால பார்க்கப்படாது, அதுல அனுமானம் தான் பிரவர்த்திக்கும். நீ தேசாந்தரத்துல இல்லாட்டா என்ன பண்றது ஊகிக்கிற, அந்த ஊகம் தானே அனுமானம்ன்றது, தர்க்கத்தை கொண்டு நீ ஊகிக்கணும். அதனால யாத்திக்கிறோம் வரும், அனுமானம்ன்றது தான் சித்திக்கணும். இல்லை இல்லை நான் அனுமானத்தினால நாங்க சொல்லல, சப்தத்தினால சொல்றோம்னு சொன்னேன்னா கூட சப்தம் வர்றதுக்கு கூட மூல காரணம் அனுமானம் தான். அனுமானத்தை வச்சுட்டுதான் ஒருத்தருடைய ஞானத்தை அறிந்து கொள்கிறோம். அவ சொல்ற சப்தத்தினுடைய பொருளையே நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இதுதான் இல்ல இல்ல அதனை
தேசாந்திரத்தை சித்திக்கல அப்படின்னு சொன்னாக்க, தேசாந்திரமே இல்லைன்னாக்க அதிசங்கா அவகாசம் இந்த விபச்சார சங்க சொன்னியே சந்தேகப்பட்டியே, அந்த சந்தேகமே வராது. தேசாந்தரம் சித்திச்சதுன்னா அந்த சித்திச்ச தேசாந்தரத்துல நீ இங்க புகை இருந்தாலும் நெருப்பு வராதுன்னு சொல்லணும். அந்த மாதிரியே இல்லையே. அதனால இங்க எந்த இதுவும் சித்திக்காது. அதனால இந்த விபச்சார சங்க வியாகாத்தாந்தா, இது இந்த விபச்சாரம் இந்த மாதிரி வர அனைகாந்திகம் அந்த சந்தேகங்கள்லாம் விருத்த தரிசனம் பாக்குற பர்யந்தம் தான். புகை இருக்கு ஆனா நெருப்பு இல்லை அப்படின்னு பாக்குற பர்யந்தம் தான். பார்த்துட்டான் புகையும் நெருப்பையும் பார்த்துட்டான்னாக்க எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதனால நீ இன்னும் வன்னி நெருப்பு இருக்க வேண்டாம் புகை இருக்கட்டுமே அப்படின்னு நீ கேட்டேன்னாக்க நாங்க என்ன சொன்னோம், இது வன்னி நசியா அதுக்கு தூமாப்பி நசியா, நெருப்பு இல்லைன்னா பொங்கையும் இருக்காதுன்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் கிடையாது, நாங்க ஒத்துக்க மாட்டோம். வன்னி நெருப்பு புகை இருந்தாலும் நெருப்பு இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அப்போ காரணம் இல்லாட்டா கூட காய் உற்பத்தி ஆகும் நீ சொன்னதான் ஆயிடும். அது லோகத்துல அப்படி இல்லையே. எங்கேயும் காரணம் இருந்தால்தான் காரியம் வரும். அதெல்லாம் நீண்ட காரணம் அப்படின்லாம் நிறைய ஒத்துருக்கோம். அதனால அது வராது. சரி, நம்மளுடைய ஞானம் நமக்கு அதிக எழுதியும் சந்தேகம் வந்துட்டே இருந்தா என்ன பண்றது அப்படின்னா, யாகாதாந்தாச்சு சங்கா, சந்தேகமானது யாகாதம் விரோதம், அதனுடைய முடிவுதான். அது அந்த முடிவு வச்சுக்கோங்க, நான் போன உதயத்தி திருப்பி வரவே வராது. ஏன்னா பிரவృత్యాதி பங்கா, சந்தேகம்க்கு அவனுக்கு சந்தேகம் வந்ததுன்னா பிரவர்த்திக்க மாட்டானோ. எனக்கு நெருப்பு வேணும்னு நான் பிரவர்த்திக்கிறேன், நெருப்பு வேணும்னு பிரவர்த்திக்கிட்டு புகையை பார்த்துட்டு நான் அங்க மணப்பள்ளியில பார்த்திருக்கேன் மகா எத்திர வண்டிட்டு இங்கேயும் புகை இருக்கு அதனால நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு வேணும்னு நான் பிரவர்த்திக்கிறேன் அப்படின்னு தான் போறான் அவன். அப்படி இருக்குச்சு அங்க சந்தேகம் அவன் பிரவர்த்திக்கவே மாட்டான், ஆனா அவன் பிரவர்த்திக்கிறான். அதனால இந்த பரோட்சமான விஷயத்துல கண்ணால பார்க்காத விஷயத்துல யாவத் சங்கம், சந்தேகம் எவ்வளவு நாள் இருக்குதோ எவ்வளவு காலம் இருக்குதோ அவ்வளவு பரியந்தம் தர்க்க பிரகிருதி, தர்க்கத்தினுடைய அபேட்சை, தர்க்கத்தினுடைய தர்க்கம் பரவி இருக்கிறதுன்றது அது அவசியம் இருக்கும். தர்க்கம் இருந்ததேதான் இருக்கும், அத நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சந்தேக நிவர்த்தி ஆயிடுச்சுன்னாக்கா அப்ப என்ன ஆகும், நமக்கு தர்க்காபேட்சை இருக்காது, திறமை ஊகிச்சிடுவோம் இங்க நெருப்பு இருக்கு புகை இருக்கிறதுனால அப்படின்னு நமக்கு சித்தமான புத்தி வந்துடும். அதனால அனவஸ்தா தோஷங்கள்லாம் வரவே வராது. ஆகவே அனுமானம்ன்றது நிச்சயம் உண்டு. அதுக்குதான் விதிரேக முகையான சொன்னார், எனக்கு தாகம் எடுக்கிறது, அப்ப நான் ஜலத்தை பார்க்கிறேன் தூரத்துல இருந்து, ஐயோ முன்னாடி இத மாதிரி பார்த்த இடம் காணல் நீரா இருந்ததே, இப்போ காணல் நீரா என்ன தீர்த்தம் தெரியலையே. அப்ப எவனோ சொல்றான் அங்க நல்ல தீர்த்தம் தான் இருக்கு சாப்பிடலாம் அப்படின்றான். அவன் நல்லவனா கிட்டவனா வேண்டியவனா வேண்டாதவனா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். யோசிச்சு இது நல்ல தீர்த்தமா தான் இருக்கும், இவன் ஆப்தனி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரவர்த்திக்கிறேன். போய் பார்த்துட்டு போயிடுச்சுன்னா அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிறேன், சாப்பிடுறேன், சொல்றேன், சாப்பிடுறேன், தீர்த்தா மாடுறேன், ஏதோ காரியம் பண்ணிக்கிறேன். இது லோகத்துல இருக்காது. அதனால அனுமானம்ன்றது பிரமாணத்தை சாதிக்க முடியாதுன்னு நீ சொல்ல முடியாது. அப்படி நீ சாதிக்க பார்த்த அனுமானமே இல்லைன்னு சாதிக்க பார்த்தா அனுமானத்தை கொண்டுதான் அதையும் நீ சாதிக்கணும். அப்படி நீ சாதிச்சேன்னாக்க அனுமானத்தை கொண்டு சாதிக்கிறதுனால அனுமானம் தான் பிரமாணம், அனுமானத்தை கொண்டு அனுமானம் இல்லைன்னு சாதிக்கணும். அதை போன ஸ்லோகத்துல எல்லாமே சொல்லியிருப்போம். அதனால அனுமானம்ன்றது இருக்கு. ஆகவே அனைகாந்த சந்தேகம்ன்றதே சரி என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். திருஷ்டே விசார சங்கா ந பவதி யதி சா क्वापि तेषां तरादौ सिद्धा तत्रानुमान स्थितिरतन तदा क्वापि शंका वैकाशः यागातान्तादि शंका न पुनरुदयति
स्वप्रवृत्त्यादिभङ्गात् यावच्चङ्गं ततः प्रकृतिदिहततो नानवस्थादिदोषः कवितात्मिकसिंहाय कन्यागुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।